திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கவுன்சிலர் உட்பட 5 முக்கிய நிர்வாகிகள் அதிமுகவில் இன்று காலை இணைந்துள்ளன. திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதிக்கான திமுக வேட்பாளராக விஜி ராஜேந்திரன் அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து கட்சியின் உள்ளகத்தில் அதிருப்தி நிலவி வந்து கொண்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக திருவள்ளூர் நகராட்சி 14வது வார்டு திமுக கவுன்சிலர் அருணா ஜெயகிருஷ்ணன் தலைமையில் பலர் கட்சியை விட்டு விலகியுள்ளனர். அவர்களுடன் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திமுக அயலக பிரிவு செயலாளர் ஜெயகிருஷ்ணன், நகர இளைஞரணி துணை அமைப்பாளர் திலீப்குமார், மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு துணை அமைப்பாளர் சரத்குமார், நகர பொறியாளர் அணி அமைப்பாளர் மனோஜ் மற்றும் நகர இளைஞரணி நிர்வாகி சுனில்குமார் ஆகியோரும் இணைந்தனர். இவர்கள் அனைவரும் திருவள்ளூர் அதிமுக வேட்பாளரும் மேற்கு மாவட்ட செயலாளருமான முன்னாள் அமைச்சர் BV ரமணா முன்னிலையில் அதிகாரப்பூர்வமாக அதிமுகவின் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்த இணைப்பு நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக நிர்வாகிகள், அதிமுகவின் வளர்ச்சிக்கு திருவள்ளூர் தொகுதியில் வெற்றிக்கும் இந்நிகழ்வு ஒரு முக்கிய முன்னேற்றமாக அமையும் என்று தெரிவித்தனர். இது குறித்து திமுக வட்டாரங்களில் பேசப்படுவது என்னவென்றால், வேட்பாளர் அறிவிப்பில் ஏற்பட்ட அதிருப்தியே இந்த மாற்றத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. மேலும் இதனால் திருவள்ளூர் தொகுதியில் தேர்தல் மேலும் சூடு பிடித்துள்ளது. இந்த திடீர் கட்சி மாற்றம் அடுத்தடுத்த நாட்களில் அரசியல் நிலவரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பது அரசியல் வட்டாரங்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூடாரம் காலியாகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய எழுச்சி. இப்போது இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் 10 ஆண்டுகளாக இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் அவர் தனிப்பட்ட முறையில் வளம் கண்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதற்கு இந்த 26 சட்டமன்ற தேர்தலில் ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று இந்த திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்கள் நிச்சயமாக அவர்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகின்ற வகையில் இரட்டைலைக்கு வாக்களிப்பார்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.